நண்பர்களே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம். எங்கள் அம்மா வைக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ தான் எங்கள் வீட்டிலேருந்து வந்தோம். குளத்து மீன் வைக்கிறாங்க, எப்படி வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிருக்காங்க. இப்போ வந்து கடுகு போட்டிருக்காங்க. பாருங்கள், கடுகு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது பாருங்கள், எங்கள் அம்மா வெங்காயம் போட்டிருக்காங்க. கருவேப்பிலை போட்டிருக்காங்க. வெந்தயம் போட போகிறாங்க. ஏன் அடுப்பு இப்படி இருக்குதுன்னு கேட்காதீங்க. எங்கள் அம்மா காலையிலே கிணத்துக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வருவாங்க. அதனால் அடுப்பு அப்படி இருக்குது. அவங்க மட்டும்தான் கிச்சன் யூஸ் பண்ணுறதுனால அப்படி இருக்குது. செய்ய டைம் இருக்காது, அதனால் அப்படி இருக்குது. யாரும் எதுவும் நினச்சிக்கிட வேண்டாம். தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா தேங்காய், வெங்காயம், குழம்புத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டிருக்காங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. அந்த தேங்காய் வெங்காயத்தோட புளியும் சேர்த்து அரைச்சிட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். நனைய போட நேரம் இல்லைனால அதிலே சேர்த்து அரைச்சிட்டாங்களாம். மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டாங்க. ஏன்னா டைம் இல்லை, மணி 7 ஆகிடுச்சு. இப்போ தான் வந்தாங்க. நாங்களும் இப்போ தான் வந்தோமா, ஆனால் டைம் இல்லையா. புளி இப்படி அரைச்சா நல்லா இருக்குமா? நல்லா சூப்பராக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? அரைச்ச ஒன்றா மகளோட குழம்பு ஊற்றிட்டாங்க. உப்பு போட போகிறேன். உப்பு போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா எப்பொழுதுமே மீன் குழம்பு கட்டியதான். இந்த குழம்புக்கு சொந்த கறி இவங்க தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு வாடை தூக்குது. நம்ம எப்படி தான் வச்சாலும் இப்படி வராது. எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு வந்து மீனை பாருங்கள். குளத்து மீன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகையான மீனும் இருக்குது. பாருங்கள் மீன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இன்னொரு 2 மினிட்ஸ் கொதிச்சுட்டுனா ஓகே, அவ்வளோதான். மீன் குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.